இன்னைக்கே நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாமா? எப்படி சொல்லுங்க, வாய திறந்து. எனக்கும் இதுதான் சரின்னு படுது. எனக்கு இதுல வந்துட்டு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல சின்ன பொண்ணு. யூ கேன் ப்ரொசீட். ஆமா சின்ன பொண்ணு, இதை வந்துட்டு நம்ம சும்மா விடக்கூடாது, இழுத்தடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கே முடிச்சிடலாம். என்னன்னு கேளு மேம் கிட்ட. ஆமா, எனக்கும் இதுல வந்துட்டு ஓகே தான். நம்மளும் இத்தனை நாள் தான் வந்துட்டு போவோம் போவோம்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கோம். கனவு கோட்டை எல்லாம் மணல் கோட்டையே மாறிடும் போல. அதனால நீ கேளு என்ன. இன்னைக்கு விடாத மேம. இன்னைக்கு மேமா நானும் பாத்துடுறேன். என்னது அது, எத்தனை நாள் தான் வந்துட்டு ஒவ்வொரு காலத்துலயும் வந்துட்டு இவங்க பூ சுத்துவாங்களாம். ஒரு அளவுக்கு தான். எப்ப பார்த்தாலும் இப்போ சர்க்குலர் வந்துடும், அப்ப சர்க்குலர் வந்துடும். எப்பதான் வருமா? ஒரு கரெக்டான ஒரு டேட் சொல்ல மாட்டாங்க. அசைன்மெண்ட் வைக்கிறது, ஹோம்ஒர்க் மட்டும் இப்ப முடிச்சிடுவாங்க, அப்ப முடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சமிஷன் டேட் சொல்றாங்க. சர்க்குலர் டேட் சொல்ல தெரியாதோ இவங்களுக்கு? இதுக்காக முதல் சர்க்குலர்ல எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வரல ஒழுங்கா. சும்மா நம்ம வந்துட்டு கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னது இது? இதுல வேற அந்த சார் வேற வந்துட்டு உங்க பேர்லாம் எடுத்துருவேன், எதிர்த்து பேசுனீங்கன்னா வேற ஒரு பேச்சு. இதெல்லாம் என்ன ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்றாங்க இங்க? நம்ம ஏதாவது அப்படி பண்ணா நம்மளுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா? இவங்கெல்லாம் பண்றாங்க, இவங்களுக்கு இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. அப்படிலாம் பண்றதுக்கு யார் இதெல்லாம் கேட்பா? நான் தான் வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, முதல் சர்க்குலர்ல என்ன அனுப்பிச்சாங்க எதுவுமே கேட்கல. இதுல வேற அந்த சார் நம்ம பேர்லாம் வந்துட்டு எடுத்துருவேன்னு மிரட்டினாங்கல்ல. நீதான் அப்பயும் ஏதாவது பேசி ஏதோ வந்துட்டு சமாளிச்சுட்ட. இந்த தடவையும் நீனே பேசிடு சின்ன பொண்ணு. ஒன்னா எல்லாத்துலயும் போட்டுட்டு நீங்க எல்லாரும் நல்ல பெயர் வாங்கிட்டு போயிருங்க. கடைசியில வந்துட்டு திமிரு பிடிச்ச பிள்ளை வந்துட்டு இந்த சின்ன பொண்ணுன்னு பேர் வாங்குறதுக்கு நான் இந்த தடவை விடுறதா இல்ல. நீங்களும் பேசுங்க, நீங்களும் என் கூட வந்து பேசினாதான் உண்டு. நான் மட்டும்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் மட்டும் பேசியிருந்தா கடைசியில வந்துட்டு யாரையுமே கூட்டிட்டு போவாதீங்க, எங்களுக்கு ட்ரிப்பே வேணாம்னு சொல்லி முடிச்சிருவேன். எப்படி நீங்களும் வாயை திறக்க முடியுமா முடியாதா? அம்மா நைஸா எஸ்கேப் ஆகலாம் பார்த்தா இவன் நம்மளுக்கே வந்துட்டு ஆப்படிச்சிருவா போல. சின்ன பொண்ணு விவரம் தான். ஆமா ஆமா, சும்மாவா அவளை வந்து திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சொல்றாங்க. இதனாலதான் கெட்டிக்காரி வேற. இவள மாதிரி இருக்க நம்மளும் கத்துக்கணும். என்ன உங்களுக்கு என்ன எப்படி வசதி? என் கூட வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் வந்து 2 வார்த்தை பேசுனீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா மொத்தமா எல்லாருக்குமே ட்ரிப்பு கேன்சல். இதுன்னு யார்கிட்ட வேணாலும் உங்க வீட்டுல போய் சொல்லிக்கோங்க. எனக்கு எதை கண்டும் பயம் இல்லை. நான் நியாயமா இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் அநியாயம்லாம் பண்ணிட்டு ஒருத்தரை மாட்டி விட்டுட்டு பின்னாடிலாம் 2 ஸ்டெப்ல நான் போய் நின்னதுலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நீங்க அப்படிதான் நிப்பீங்கன்னா இதோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், ட்ரிப்பும் வேணாம். நான் ஸ்கூலை கூட மாத்திட்டு கூட போறதுக்கு தயார். சின்ன பொண்ணு, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்ப வந்துட்டு ஸ்கூலை மாத்திட்டு போறேன், டிசி வாங்கிட்டு போறேன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ட்ரிப்பு தானே, என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? நாங்களும் பேசுறோம். இப்ப என்ன வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நாங்களும் பேச தயார். என்ன பேசணும் உனக்கு சொல்லு, பேசுறோம். என்ன அக்கா, சரிதானே? பேசலாம். எனக்கும் ஓகே தான், நானும் பேசுறேன். ஆனா நான் வந்துட்டு அவ்வளவா பேச மாட்டேன். ஏன்னா என்னோட இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க. அதனால நான் லிமிட்டடா தான் பேசுவேன். அதனால என்னை எதுவும் தப்பா எடுத்துக்காது சின்ன பொண்ணு. எங்க வீட்டுல அடி பின்னிடுவாங்க. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இரு. இன்டர்னல் மார்க் இப்ப வரலன்னா என்ன, உன்னை வந்துட்டு படிக்காதன்னா சொல்ல போறாங்க. வீட்டுல அடுத்த டெஸ்ட்ல வந்து பார்த்து எடுப்பான்னா சொல்ல போறாங்க. இதுக்கு ஒரு சீன் வேற. ஐயோ, புரியாம பேசாத சின்ன பொண்ணு. எனக்கு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் எனக்கு ட்ரிப்பு முக்கியம். இப்ப முடியவா முடியாத? சும்மா இருக்கிற பொண்ணை வந்துட்டு உசி பேத்தி விட்டுட்டு இப்ப ட்ரிப்பு கூட்டிட்டு போக மாட்டேன், அங்க கூட்டிட்டு போக மாட்டேன், இங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க 3 பேரும். பாத்துக்கோங்க, சின்ன பொண்ணு கொந்தளிச்சா என்ன நடக்கணும் தெரியும்ல? தெரியும் தெரியும், இரு பேசுவோம். மேம். எஸ். என்ன உங்களுக்கு டைம் போதுமா, இல்லை என்ன டிஸ்கஷனுக்கு டைம் வேணுமா? பொறுமையா பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். உங்களுக்குலாம் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னு கூட பார்க்காம உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு எங்களையே எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு பிளான் வேற போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாதா? சின்ன பொண்ணு மோனி, அவ பேர் என்ன, சாந்தி, ஆகாஷ். என்னது இது? ஆகாஷ், நீ நல்லா படிக்கிற பையன் நினைச்சப்ப இன்னும் இப்படி டிசிப்ளின் இல்லை. படிச்சா மட்டும் போதாதுப்பா, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? நான் தான் உங்களுக்கு அஷ்யூரிட்டி கொடுக்குறேன்ல, சர்க்குலர் வந்துடணும். அதுக்கு மேல என்ன வேணும்? டிசிப்ளின் கொஞ்சம் கூட கிடையாது. ஐயோ ஐயோ, எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? பேப்பரில் உள்ளதை படித்து எக்ஸாமில் போய் வாமிட் பண்ணுறது மட்டும் இல்லைப்பா எஜுகேஷன். டிசிப்ளினோட வந்துட்டு வளர்றது தான் உண்மையான எஜுகேஷன். அதுதான் சொசைட்டிக்கும் வேணும்,
நேஷனுக்கும் வேணும். நீங்க என்னன்னா இப்படி இன்டிசிப்ளினா பிஹேவ் பண்றீங்க. நான் இருக்கும்போது இப்படின்னா வந்துட்டு எப்படி மற்ற ஸ்டாஃப்லாம் எப்படி பிஹேவ் பண்றீங்க? கிளாஸோட ரெப்புடேஷனை நீங்க கெடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன இப்ப சர்க்குலரோட அப்டேட் தானே வேணும்? நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. வேற என்ன? எங்களுக்கு அது மட்டும் போதாது மேம். வேற என்னப்பா வேணும்? இரு, இப்பயே ஃபோன் பண்ணி கேக்குறேன் அந்த பியூனுக்கிட்ட. ஹலோ. ஹலோ, யாரு? ஏப்பா, நான் தான் சரஸ்வதி மேம், மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். அந்த சாக்லேட் ஃபேக்டரி போற 2வது சர்க்குலர் என்னப்பா ஆச்சு? ஒரு அப்டேட்டும் இல்லை. எங்க பசங்க வந்து தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அப்டேட் கேட்டு. நீங்க ரொம்ப டிலே பண்றீங்களாம்ல, அதோட ஸ்டேட்டஸ் என்ன எனக்கு சொல்லு. மேம், அது இன்னும் பிரின்சிபல் டேபிள்ல தான் மேம் இருக்கு. அவர் இன்னும் சைன் பண்ண மாட்றாரு. அதான் நான் பேசினபடி தான் ஃப்ரீயா கூட்டிட்டு போலாமா இல்ல காம்படிஷன் வச்சு செலக்டிவ் பீப்புள்ஸை கூட்டிட்டு போலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல மேம். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. உங்களுக்கே தெரியுமே, அப்புறம் என்ன எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க நீங்க? ஏன்பா, என்னப்பா இப்போ கேட்டதுல என்னப்பா தப்பு? அதுக்கப்புறம் ஏதாவது வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கான்னு தானே நான் கேட்குறேன். இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லியாவது வந்து பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா நீங்கள் உங்கள் சைடுலேருந்து? நான் சொன்னால் இங்கே பாருங்க கேட்க மாட்டாங்க, தைய தக்கன்னு குதிச்சுட்டு எங்களுக்கு வந்துட்டு அதோட அப்டேட் வேணும், இன்றைக்கே ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் தான் இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? மேம், நான் என்ன மேம் இதுல பண்றதுக்கு இருக்கு? பிரின்சிபல் தான் மேம் வந்துட்டு டிசிஷனை வந்துட்டு பண்ணணும். நானா பிரின்சிபல் இந்த ஸ்கூலுக்கு? நீங்களும் வந்துட்டு புரியாம என்னைய பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏப்பா, எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லைப்பா. நீ வந்துட்டு ஒரு வார்த்தை இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குப்பா பசங்களான்னு சொல்லிட்டு ஒரு பியூனா வந்துட்டு எல்லாருக்கும் சொல்றது இல்லையா? நீ தானே பிரின்சிபலுக்கு டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்க. அப்போ நீ வந்து சொன்னா தானே நம்புவாங்க. நான் பசங்களை சமாதானப்படுத்திருக்க சொல்றேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு. ஏன்ப்பா உன் வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா? இன்னைக்கும் கிளாஸ் போச்சு. எனக்கு இன்னும் எத்தனை லெசன் பெண்டிங் இருக்கு தெரியுமா? நீனா வந்து அந்த பெண்டிங் சாப்டர்ஸ்லாம் முடிக்க போற, நான் தான் வந்து பார்க்கணும். நீ என்னென்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எல்லார் வேலையும் நான் எடுத்து பார்த்தா என் வேலையை யாருப்பா பாப்பா? புரியுது மேம் நீங்க சொல்றது என்னன்னா, ஆனா பசங்களுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணணும்னு ஒண்ணும் இல்லையே. மெயினானது மட்டும் சொன்னா போதாதா? சின்ன பசங்க தானே. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரின்சிபல்லே கேட்டாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களை தான் திட்ட போறாங்க. நீங்க என்னன்னா என்ன இப்படி பிடிச்சி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? இது பிரின்சிபலுக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவாரு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அவர் என்ன சொன்னா என்னப்பா? பசங்க பாருங்க இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசையை கிரியேட் பண்ணி விட்டு அப்புறம் வந்துட்டு கூட்டிட்டு போல அது இதுன்னு சொல்லி சொன்னோம்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஸ்டடீஸும் பாதிக்கும். அதுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்க பாட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, இப்போ ஒரே பிரச்சனையா இருக்கீங்க. நீங்க வரீங்களா இங்க கொஞ்சம்? இல்ல மேம், எனக்கு வந்துட்டு வேற ஒர்க்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. வேணும்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வேணா நான் உங்களை பார்க்க வரேன். டைம் ஆகும். எப்படி வசதி? என்னப்பா ஒரு டீச்சருக்கு இப்படியா ரெஸ்பாண்ட் பண்ணுவ நீ? மேம், பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. நான் வரலன்னு ஒன்றும் சொல்லல. அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், அவ்வளோதான். டைம் ஆகும், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு. பசங்களா, நான் பேசியிருக்கேன். புயோன்னு கொஞ்ச நேரத்துல வராரா, உங்களுக்கான தேவையான அப்டேட் அவர் சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கீங்களா சத்தம் போடாம? பார்க்கலாம் பியூன் வராரா இல்லையான்னு. அவராது வர்றதாது இப்ப வராரா இல்ல வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வராரா? என்ன மேம் நீங்களும் இப்படி பண்றீங்க, நீங்களும் இப்படி இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரே ஸ்டாஃப் நீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்களும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்துட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா?